ஹாய், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதினா சப்பாத்தி. அது எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு, தேவையான அளவு சால்ட், ஜீரகம், பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி புதினா. நான் 2 சப்பாத்தி தான் பண்ண போகிறேன், அதனால நான் இவ்வளோ அளவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நிறைய சப்பாத்தி பண்ணாலும் கொஞ்சம் நீங்கள் அளவெல்லாம் கொஞ்சம் கூட்டிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஜீரகம் போட்டு வதக்கலாம். பச்சை மிளகாய் போடும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. புதினா போட்டு நல்லா வதக்கலாம். நம்ம எப்போ பார்த்தாலும் புதினா சட்னி, புதினா துவையல் அது மாதிரி பண்ணி சாப்பிட்றதுக்கு புதினா சப்பாத்தி ஒரு டைம் ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும், நம்ம வீட்டு குழந்தைங்களுக்குலாம் பிடிக்கும். இதில் நீங்கள் கீரையும் போட்டுக்கலாம். கீரை போட்டு பண்ணாலும் அது கீரை சப்பாத்தி மாதிரி ஆயிடும். இப்போ நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிடலாம். கொஞ்சம் ஆற வச்சு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். நான் இன்றைக்கி 2 சப்பாத்தி தான் பண்ண போகிறேன், அதனால் இவ்வளோதான் எனக்கு போதும். இப்போ நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 2 சப்பாத்திக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கலாம். இது ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கூட நம்ம தேவைப்படாது. கோதுமை ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் நம்ம ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த பேஸ்ட்டை போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைன்னா மட்டும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டோன்னா அப்புறம் நமக்கு தெரியாது, நிறைய தண்ணி வந்துடும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தேவைப்படும், கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி போட்டுடலாம். சப்பாத்தி தேய்ச்சிடலாம். நல்ல மாவு பிணையணும், இல்லைன்னா சப்பாத்தி நல்லா இருக்காது. சப்பாத்தி மாவு நல்லா இருக்குன்னா சப்பாத்தி நல்லா மாவு தேய்க்கணும். சரி, நல்லா பிணையணும். பாருங்கள், இப்போ க்ரீன் கலரில் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதில் நம்ம காரம் போட்டுக்கனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெறும் சப்பாத்தியே சாப்பிட்டுக்கலாம். வேணா நம்ம ஏதாவது சட்னி எதாவது அரைச்சிக்கலாம். பெஸ்ட்டு காம்பினேஷன் இப்போது தேங்காய் சட்னி தான் இதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப மெலிசாக தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது ஒரு தோசைக்கல் வச்சு சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். ரொம்ப வேக விடணும் அப்படின்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ரொம்ப மொறுன்னு வேக வைக்கக்கூடாது, சாஃப்டாகவே இருக்கணும். அது அப்போ தான் அது நல்லாயிருக்கும். நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டுடலாம். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான வேலை தான் இது. நிறைய பொருட்களும் தேவைப்படாது. ஒரு 4-5 பொருட்களை வச்சு நம்ம சப்பாத்தி பண்ணிடலாம். அதில் எப்போ பார்த்தாலும் வெறும் சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். கிட்ஸுக்கு இது பிடிக்கும் ரொம்ப. திருப்பி போட்டுடலாம். இப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நம்ம ஜீரகம், பச்சை மிளகாய், புதினாலாம் போட்டிருக்கனால நல்ல ஸ்மெல்லு.
டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றது. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம வெந்தோடனே எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இது சூடாக சாப்பிட்டா நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாய்.